ஏன்பா மாரிஸ், சூர்யாக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியா? பண்ணப்பா, அட்டன் பண்ணல. அப்பா, சூர்யா வந்துட்டான். ஷாலினி வா. சூர்யா, என்னாச்சு? சொல்லுமா, போன விஷயம் என்னாச்சு? சூர்யா நில்லு. கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லாம எங்க போயிட்டு இருக்க? சொல்லு சூர்யா, என்ன சொன்னாங்க? அத்தை, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் என்ன வாக்கு கொடுத்தேனோ அதை காப்பாத்த முடியாது போல இருக்கு. ஏய், இப்ப எதுக்கு சும்மா தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? முதல்ல அழுவுறத நிறுத்து. மாரி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? சூர்யா ஏதோ சொல்ல வரா, அவளை போய் மிரட்டிட்டு இருக்க. சொல்லு சூர்யா, என்னதான் நடந்துச்சு? அம்மாவே பணம் தரேன்னு சொன்னாலும் மதி தர விட மாட்டாத்த. என்ன சூர்யா சொல்ற? ஆமாத்த, நான் எங்க வீட்டுக்கு போனேன்னா அங்க மதியம் இருந்தா. எனக்கு பணம் தேவை இருக்குன்னு சொல்லும் போதுதான் அவளுக்கு பணம் தேவை இருக்குன்னு சொல்லி போட்டி போட்டு என்கிட்ட சண்டைக்கு வரா. சூர்யா, ஷாலினி என்ன நிலைமையில இருக்கா, என்ன பிரச்சனைன்னு மதிக்கு தெரியும் தானே? அதெல்லாம் தெரியாமையா தான் இருக்கும். தெரியும் தெரியாது அதெல்லாம் அப்புறம். நான் போய் கேட்கும் போது அவ சும்மா இருக்க வேண்டியதானே? என்னம்மா, நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கிய. எதுவா இருந்தாலும் நம்ம பிரச்சனை என்னன்னு தெள்ள தெளிவா அவங்களுக்கு சொன்னாதானமா புரியும். ஆமா, அவ வேணும்னே சண்டைக்கு வரா. சூர்யா, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா வீட்ல இல்லத்த, அவங்க எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. மதி வந்து உட்கார்ந்துட்டு எனக்கு பணம் வேணும், நான் முதல்ல பணம் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ உன் பிரச்சனையை பாத்துக்கோன்னு சொல்றா. என்ன சூர்யா இது? நம்ம வீட்ல எவ்வளவு பெரிய நெருக்கடியான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோ இந்த நேரத்துல ஆளாளுக்கு சண்டை போட்டா எப்படி? ஏன் சூர்யா, அவசரத்துக்கு தானே கேக்குறோம். நம்ம என்ன குடுக்காமல போயிடுவோம், திருப்பி குடுக்க தானே போறோம். அதுக்கு எதுக்கு உங்க அக்கா மதி இப்படி பேசிட்டு இருக்கா? அத்தை, உங்களை விட எனக்கு கோவம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அவ ஏன் அப்படி பண்றான்னு எனக்கு தெரியவே இல்ல. என்னம்மா இது? இந்த நேரத்துல நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணலன்னா எப்படிமா? அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நாம உதவி பண்ணோம். இப்ப அவங்களும் நமக்கு உதவி பண்ணணுமா இல்லையா? சும்மா இருங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பணம் வந்தா எல்லாருமே மாறிடுவாங்க. இவங்களையெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்ன பேசுறீங்க நீங்களா? ஏய், உங்க அம்மா தான் அன்னைக்கே பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. சொல்லு சூர்யா, இப்பவும் பணம் தர மாட்டேன்னு தானே சொன்னாங்க? ஏற்கனவே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க தான். இப்ப நம்ம சிச்சுவேஷனை சொன்னா ஒருவேளை புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதனாலதான் போனேன். வெளியில போனவங்க இன்னும் வீட்டுக்கே வரல. இப்ப மதியம் என் கூட சண்டை போட்டதுனாலதான் உடனே நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். பாத்தீங்கல்ல, தப்பு எல்லாத்தையும் இவ பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மாரிஸ், அவங்க அம்மா கிட்ட பணம் இருக்கிறதுனால தானே நம்ம கேட்டோம். அம்மா, இப்பவே அவங்க கைக்கு பணம் வந்துருச்சா என்ன? கோர்ட்டு தீர்ப்பு பிரகாரம் சொத்து உங்க பக்கம் வந்திருக்கு, அவ்வளவுதானே? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு பணம் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா? அது புரியாம மதிய சூர்யாவும் காசு காசுன்னு சண்டை போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? சரிடா, இப்ப நாம பிரச்சனையில இருக்கோம்ல. நாம பிரச்சனையில இருக்கோங்கிறதுக்காக அவங்க என்னமா பண்ண முடியும்? அதுக்கு இல்லடா, அவங்க கிட்ட பணம் இருக்கு, அதனால தானே நாம அவங்க. அம்மா, என்னம்மா இது? இருக்குங்கிறதுக்காக நீங்க போய் அவங்க கிட்ட பணம் கேட்கலாமா? ஏ, கேட்டா இப்ப என்ன தப்பு? அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனசு இருந்தா கொடுத்துட்டு போறாங்க. ஏற்கனவே அம்மா தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இருந்தாலும் போய் அவங்க கிட்ட ஏதாவது பேசி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுக்குள்ள இந்த மாதிரி போட்டிக்கு வந்துட்டா. ஏய், அன்னைக்கே உங்க அம்மா தர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் நீ திரும்பி அங்க போய் கேட்டதே தப்பு. ஏ, என்ன தப்பு? எனக்கு அதுல பங்கு இல்லையா? கொஞ்சம் வாயை மூடுறியா? இங்க பாருங்க, பணத்தை வச்சு இந்த வீட்டுல தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பணத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இல்ல மாரிஸ், நானும் சம்பந்தி வீட்டுல பணம் கேட்கணும்ன்ற நினைப்புல இருக்கிற ஆளு இல்லப்பா. மாப்பிள்ள மாட்டிக்கிட்டாரு, இப்ப அவரை ரிலீஸ் பண்ணணும், என்ன பண்றது? அதான்ப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல.
கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். சார் சொல்லுங்க. இவங்கிட்ட அட்ரஸ் பேர்லாம் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சு விடு. கைரையும் வாங்கிக்க, கூட்டிட்டு போ. ஐயா, என்ன வேணும்? ஏதாவது தொலைச்சிருந்தா கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்துட்டு போ. இல்லையா, அப்புறம் என்னன்னு சொன்னா தானே தெரியும். நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் ஐயா. தாய அண்ணிய கூலிப்பட ஏவி கொலை பண்ண சொல்லிட்டேன். இந்நேரத்துக்கு அவங்க கொலை பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நானே சரண்டர் ஆகலான்னு வந்துட்டேன். இப்ப நான் என்னய்யா பண்ணணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு, அங்க போய் உட்காருங்க. சரிங்க ஐயா. மாமா, என்னாச்சு மாமா? மாப்பிள்ள, நான் சரண்டர் ஆயிட்டேன் மாப்பிள்ள. இப்பயாவது என்ன நம்புங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க இருங்க, நாங்க போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வரோம். போங்க மாரிஸ். வாங்க சார். அண்ணே வாங்க தம்பி. இன்ஸ்பெக்டர் இல்ல? ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. என்ன விஷயம்? ஏதாவது ப்ராப்ளமா? துரை மாமா என்னோட ரிலேட்டிவ். அவர் கேஸ் விஷயமா பேசணும். துரையா? துரை யாரு? சார், அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர்தான். ஓ, இவர்தான் துரையா? கொலையை பண்ணிட்டு சாவகாசமா வந்து ஈஸியா சொல்றாரு. ஒரு நிமிஷம் எனக்கு பதறி போச்சு. அது சரி, கோவத்துல கொலை பண்ணிட்டு குழந்தை மாதிரி அழுகிறவங்கள என் சர்வீஸ்ல எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனா கொலை பண்றவங்களாம் கெட்டவங்க இல்லை. ஏதோ அண்ணின்னு சொன்னாரு, கூலி பண்ணனாரு. என்ன மேட்டர்ப்பா? ஆளை ஏற்பாடு பண்ணிருந்திருக்காரு, அவனுங்களும் கடத்திட்டானுங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. போனுக்கு ட்ரை பண்ணும், ரீச் ஆகல. நாங்க தான் இவரை சரண்டராக சொன்னோம். நம்பரை ட்ரேஸ் பண்ண வேண்டியதானே? அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். எனக்கு டே டியூட்டி இல்லையா, என்னால எதுவும் பண்ண முடியல. அதான் ஸ்டேஷன்ல உதவி கேட்கலான்னு. என்ன தம்பி நீங்க முதல்ல நம்பரை கொடுங்க, கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுவோம். ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. மாமா, அவங்கள யாராவது ஒருத்தங்க நம்பர் இருக்கா? இருக்கு. இந்த நம்பர் தான். லாஸ்ட் இந்த நம்பருக்கு தானே கான்டாக்ட் பண்ணீங்க? ஆமா. இந்தாங்கண்ணே, இந்த நம்பர் தான். தம்பி, எனக்கு என்னமோ அவங்க இதே நம்பர்ல இருப்பாங்கன்னு தோணல. நம்பரை மாத்திருப்பாங்க தம்பி. இருந்தாலும் ட்ரேஸ் பண்ண சொல்லுவோம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா வந்துட்டோம். இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்றேன். சரிங்க தம்பி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கமிஷன் ஆபீஸ்ல பேசிட்டு வந்துடுறேன். என்னாச்சு மாரிஸ்? கண்டுபிடிச்சலாம்ல? இன்ஸ்பெக்டர் இப்ப வந்துருவாரு, கண்டிப்பா பிடிச்சிடலாம் பாபு. என்ன ஏட்டையா, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஏதாவது தகவல் ஐயா வந்துச்சா? ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். என்னையா இது, நம்பர் கொடுத்து இவ்வளவு நேரமாச்சு, இன்னுமா ட்ரேஸ் இன்னும் 10 பண்ணிட்டு நிமிஷம் வெயிட் இருக்காங்க? பண்ணுவோம். அதுக்குள்ள வந்துரும். ஏங்க, என்ன போனை ஆன்ல வச்சுக்கிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டா இருப்பானுங்க? செய்யறதையும் செஞ்சிடறது டிபார்ட்மெண்ட்ல ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போனை வைங்க. சாரி சார்.
சார் ஜிஹெச்ல இருந்து ஃபோன் வந்துச்சு சார். என்னன்னு விசாரிக்க போனேன் சார். சுந்தரி அம்மாவை கடத்தின கேஸ்ல அந்த அக்யூஸ்டுகளை பார்த்ததா இந்த ஆட்டோ டிரைவர் சொல்றான் சார். அது மட்டும் இல்ல சார், அந்த அம்மாவை கடத்திட்டு போன வண்டியை இவன் செல்போன்ல போட்டோ எடுத்திருக்கான் சார். என்னையா போட்டோ எடுத்தியா? ஆமாங்க ஐயா, நான் தடுக்க போகும்போது தான் என்னை சரமறையா அடிச்சு போட்டு அந்த அம்மாவை தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. சம்பவம் நடந்த ஸ்பாட் அது மணப்பாக்கம் போற ரூட்டுங்க ஐயா. நீ அந்த இடத்துக்கு எதுக்கு போன? அந்த அம்மா என் ஆட்டோல தான் சவாரி வந்தாங்க ஐயா. அவனுக்கு திடீர்னு வந்து என் வண்டியை மறைச்சானுங்கய்யா. ஏன்டா மறைக்கிறீங்கன்னு நான் சண்டைக்கு போனேன். என்னை அடிச்சு தள்ளிட்டு அந்த அம்மாவை தூக்கிட்டு போயிட்டானுங்கய்யா. சரி, எங்க அந்த போட்டோ காட்டு. காட்டுறேன் ஐயா, இதை பாருங்க ஐயா. இந்த போட்டோல இருக்கிற கார் நம்பரை ஓகே சார், எல்லா செக் போஸ்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. செஞ்சிரேன் சார், அப்படியே பண்ணிடுறேன் சார். நீ இந்த கேஸ் விஷயமா எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். கண்டிப்பா. சரியா? இவர் நம்பரையும் அட்ரஸையும் வாங்கிட்டு அனுப்பிடுங்க. சரிங்க சார், போயா. நன்றிங்க ஐயா. சரி, சார் இந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாரிஸ், எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா வீட்ல யார்கிட்டயும் இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். சார் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம சொல்லலாம். ஐயா, கமிஷன் ஆஃபீஸர்னு தகவல் வந்துருச்சு. ஓ, நாம அனுப்பிச்ச நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்போ அந்த ஃபோன் நம்பர் ஆந்திரா கிட்ட ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்க டவரை காட்டுதான். நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள எப்படியும் பிடிச்சிடலாம். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா, இந்த மாதிரி கொலைகளை பண்ற கூலிப்பட ஆட்களோட போட்டோ இது பாருங்க. இதுல அவரை அனுப்பிச்ச ஆள் யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொடுங்க சார், இந்தாங்க. நல்லா பாருங்க. மாமா நல்லா பாருங்க மாமா. சார், இவங்க தான் சார். கொடுங்க. இவங்க 2 பேர் தான். இவனுங்க தானா? நீங்க கவலையை விடுங்க, இன்னும் அரை மணி நேரத்துல ஆந்திரா போலீஸோட நம்ம போலீஸும் சேர்ந்து இவங்களை தூக்கிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். டக்குன்னு ட்ராக்ல வச்சு காரியத்தை முடிச்சு கிளம்பினே இருப்போம். ஹலோ ஹலோ, யாரா போன்ல? ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ, சரியா கேட்கல. டேய், இவனடா போன் ஆன் பண்ணி வச்சிருக்கான். எப்பயும் வேலையை முடிச்சு தான் போன் ஆன் பண்ணுவோம். தெரியலண்ணே, ஏதோ வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருந்தான். எந்த பிரச்சனையா இருந்தானடா? வேலையை முடிச்சு ஆன் பண்ண வேண்டியதானே? தெரியலையே. டேய், சீக்கிரம் வாடா. வந்துறேண்ணா. அண்ணே வருதுண்ணே. டேய், என்னடா வேலை நேரத்துல? சீக்கிரம் போயிட்டு வாடா. நானும் போயிட்டு வந்துடுறேன். போ போ. டேய், எங்கடா போயிட்டு இருக்க? ஏய், போன் எடுறா. போன் எடுத்து தொலைடா. எங்க போய் தொலைச்சான்னு தெரியலையே.
எடுத்து தொலைங்கடா. ஹலோ 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 யாரு? ஏய் ஏய் நான் துரை பேசுறேன்டா. ஏய் மாமா. கேக்குதாடா? நான் பேசுறது கேக்குதாடா? ஹலோ 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 யாருங்க? நான் துரை பேசுறேன்டா. சரியா கேக்கல. ஹலோ ஹலோ நான் துரை பேசுறேன், கேக்குதா இல்லையா? ஹலோ கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எங்கடா இருக்கீங்க? ஹலோ ஹலோ கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சரியா கேக்கல. ஹலோ யாரன்ற பேசிட்டு இருக்க? அண்ணே வீட்ல பாப்பாக்கு உடம்பு சரியில்லைண்ணே, அதான் வேலை முடியறதுக்கு முன்னாடியே போனை ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஏடா வேலை முடியறதுக்கு போன் ஆன் பண்ண கூட சொல்லிருக்கல. எதுக்குடா போன் ஆன் பண்ண? சுவிட்ச் ஆஃப் பண்றா. ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ. ஹலோ டேய் நான் துரை பேசுறேன், எங்கடா இருக்கீங்க? அண்ணே துரண்ணே. இந்த பாரு, எங்க அண்ணிய ஒண்ணு பண்ணக்கூடாது, திரும்ப வந்துருங்கடா. அண்ணே வேலையை முடிச்சிட்டோண்ணே. இது ஏய் நான் சொல்றது உனக்கு புரியுதாடா? காலி பண்ணியாச்சுண்ணே, டோட்டலா முடிச்சாச்சு. பேசாம இரு. டேய் டேய் ஹலோ. ஐயோ ஹலோ ஐயோ மாமா மாமா என்ன மாமா ஆச்சு? தப்பு பண்ணிட்டேனே மாமா. எனக்கு என்ன மாமா. பண்ணது தெரியலையே. மாமா. ஐயோ ஐயோ சொல்லுங்க மாமா. தப்பு மாமா. பண்ணிட்டேன் மாப்ள. மாமா என்னாச்சு மாமா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாப்ள. தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. அண்ணிய அவங்க கொல்லிட்டாங்க மாமா. மாப்ள. பெரிய பாவம் பண்ணிட்டேன் மாப்ள. வேலையை முடிக்க முடிச்சிட்டேன்னு சொல்ற. அவருக்கு தெரிஞ்ச அவள் தான் பொழுதுருவாரா. வாட போலாம். வேலையை முடிக்காம அதுக்குள்ள போன் பேசிட்டு இருக்க. வா. டேய் எங்கடா அந்த பொம்பளை காணோம்? கட்ட வந்திருக்கு. டேய் எங்கடா அந்த பொம்பளை? தெரியல